பிரைஸ் லார்ட். நீதிமொழிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனிதன் நீதிக்குரிய வழியிலே நடக்கின்ற பொழுது அந்த வழியானது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாய் இருக்குமே, ஆனால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி கர்த்தர் செய்வார் என்று நாம இந்த காலை நேரத்திலும் வேத வார்த்தையின் மூலமாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கர்த்தருக்கு பிரியமாக நாம் நடக்கின்ற பொழுது நமக்கு எதிராக எழும்பக்கூடிய எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும். சத்துருக்கள் கூட நமக்கு முன்பாக ஒரு சமாதானத்தோடு செல்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலே ஒரு நித்தியமான ஒரு சமாதானம் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே ஒரு சமாதானம் வேண்டுமேயானால் நீதிக்குரிய வழிகளிலே நாம் கர்த்தருக்கு பிரியமானவற்றை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வேத வார்த்தையின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தருக்கு பிரியமான பாதைகளிலே நடப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, சோத்திரம். இந்த காலை நேரத்திலும் நாங்கள் வாசித்த இந்த வேத வார்த்தையின்படியாக கர்த்தாவே, நாங்கள் அப்பா உமக்கு பிரியமான பாதைகளிலே நடக்கும்படியான நல்ல ஞானத்தை எங்களுக்கு நீர் தாரும். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை நாங்கள் அறிந்து ஆண்டவரை உமக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்யும்படியான நல்ல ஞானத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு தீமையான காரியங்களை நாங்கள் செய்யாத படிக்கு கர்த்தர் தாமே எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையிலே முழு விசுவாசம் வைத்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்கின்ற நல்ல நேரத்தை கிருபைகளை எங்களுக்கு நீர் தாரும். இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.